வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிக்கெட்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்யூனிட்டி ட்ரா தான் இருந்துச்சு. அதாவது 26/8/2024 வின்வினுடைய உங்களுக்கு 784வது குழுக்கள் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் நமக்கு பேசிக்காக வந்துருந்துச்சு. நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிது. இதில் வந்து நமக்கு எதிர்பார்க்காத நம்பர் வந்து 2ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இல்லை. ஆனால் 4ஆம் நம்பரும் 9ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம கணக்கு பிரகாரம் 4ஆம் நம்பரும் அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 9ஆம் நம்பர்லாம் கொஞ்சம் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் அதுவும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 9ஆம் நம்பர் அதிகமாக பெண்டிங் நம்பர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அந்த வகையில் பெண்டிங் நம்பர் வைஸாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை விட அதிகமான பெண்டிங் நம்பராக நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை. எடுத்தால் தான் உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் இதே மாதிரி தான் ரொம்பவுமே இழுபறியான ஒரு நம்பரை தான் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 27/8/2024 ஸ்ரீசக்தியினுடைய 430வது குழுக்கள். இப்போ 430வது குழுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 430ல் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் ஸ்ரீசக்தி நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதிலேருந்து நமக்கு இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா, போன வாரம் 404 தான் 404 தான் நமக்கு கொடுத்தாங்க. இதை பேஸை வச்சு தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரோம். ஒரு சில நம்பர்கள் நமக்கு போன வாரம் கணக்குலேருந்து வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அதுக்கு முதல்ல வாரம் நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 246 இந்த 4ஆம் நம்பர் திரும்ப கண்டினியூவாக கொண்டு வந்திருந்தாங்க. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 993ன்னு கொடுத்தாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 246ன்னு ஆடினாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ரீசக்தியை எடுத்த வரைக்கும் நமக்கு 404 அப்படின்னு ஆடிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4ஆம் நம்பர் எடுத்து கண்டினியூ பண்ணி மறுபடியும் டபுள் 4ஆக எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் திரும்ப 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கில் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா பேசிக்காக வந்து நமக்கு இன்றைக்கி 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதை கண்டினியூட்டி நம்பரில் நாளைக்கு மறுபடியும் ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும். சூப்பராக வின்னிங் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 249 அப்படிங்கிற நம்பர் இருக்குது இல்லையா? இப்படி இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அந்த மாதிரி நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஏன் 1ஆம் நம்பர்னால் நாளைக்கு வந்து 2-2-1ன்னு வருங்களான்னா எனக்கு 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஃபேவரபுளாக கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு நிறைய நம்பர் வந்து அப்படி தான் ஆடிக்கிறாங்க. 2க்கு 1 அப்படின்னு தான் வந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2க்கு 1ன்னு வந்திருக்கு பார்த்திங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு திரும்ப 2க்கு 1ங்கிறது நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அதே பேஸை வச்சு பார்க்கும்போது 2ஆம் நம்பருக்கு திரும்ப 1ஆம் நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் கூட நாளைக்கு 1ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மாதிரி 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 430வது குழுக்கள். இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் பேசிக்காக வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பர் வச்சு ஆடினா கூட பெண்டிங் நம்பர் எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்டிங் நம்பர் கொடுக்குறோம். அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சா கூட நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். 4ஆம் நம்பர் கொடுக்குறோம். 4ஆம் நம்பரும் நமக்கு இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 4ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2-2-4 சரிங்களா? இந்த மாதிரியான இங்கே ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 2-2-4 ஆடுறாங்களே. மேலே பாருங்கள் 5-2-2-4 அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து இங்கே 5ஆம் நம்பர் இல்லை 6ஆம் நம்பர் வச்சுக்கிறாங்க. 6-2-2-4 அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக 2-2-4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது இதில் மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் ப்ளஸ் 2ஆம் நம்பர் 2 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா மாத கடைசியில் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாதம் பூராமே பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆடிட்டு மாத கடைசியில் கூட பெண்டிங் நம்பர் 3 ட்ராவில் 2 ட்ராவிலே பெண்டிங் நம்பர் வச்சு கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே கொடுக்குறோம். அதுபோக குறிப்பாக நாளைக்கு வந்து ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களுங்கிறதுனால நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு 3ஆம் நம்பருக்கான ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 3ஆம் நம்பர் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 3ஆம் நம்பர் எப்போ வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது 3ஆம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள்.
கிடையாது. 3ஆம் நம்பரும் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏ போர்டும் உங்களுக்கு அதிகமான பெண்டிங்கு, அதே மாதிரி பி போர்டும் அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது. சொல்லப்போனால் சி போர்ட்லேயுமே அதிகமான பெண்டிங் தான். சி போர்டு நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு போன வாட்டி 12ஆம் தேதி 12/8/2024 அன்றைக்கி தான் 3ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது சி போர்டில் 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க, ஆனால் இல்லை, கொடுக்கவே இல்லை. 3ஆம் நம்பர் ரொம்பவே பெண்டிங் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம். வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வரணும்? 6ஆம் நம்பர் நமக்கு கிடைக்கலங்கிறத உண்மை. 6ஆம் நம்பர் எப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு 50/50 கொடுத்தாங்க 769. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க, ஆனால் இல்லை, அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரையும் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கன்னா, வச்ச நம்பரே வர மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். வச்ச நம்பரே வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அப்படி வரல. நம்ம கணக்கு வரக்கூடிய நம்பர் எல்லாமே பெண்டிங். இந்த 3 நாளாகவே நமக்கு 4 நாளாகவே வரக்கூடிய நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே தான் கணக்கு வருது தவிர அது போக நமக்கு பெண்டிங் இல்லாத நம்பர் கணக்கில் வரலங்கிறதா உண்மையான விஷயம். சரிங்களா? அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப. பெண்டிங்கில் இல்லாத நம்பர் நமக்கு எதுவுமே கணக்கில் வரல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த நம்பர்லாம் கூட நமக்கு கணக்கில் வரல. ஆனால் அதுக்கு முதல்ல என்ன கணக்கில் வருதுன்னா, நமக்கு 8ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, எதெல்லாம் பெண்டிங் நம்பர் இருக்கோ அதெல்லாம் தான் நமக்கு கணக்கில் வருதே தவிர வேறு எதுவும் இல்லை. நம்ம ஒரு சில நாளைக்கு வந்து பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் அதிகமாக கணக்கில் வரும். அது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் பட் இந்த டைம் அப்படி இல்லை. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்து எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1, 4 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி பி போர்டில் 3, 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து 2, 2, 4 இங்கே மேலே இருக்கு இல்லையா, 2, 2, 4 இந்த மாதிரி 2, 2, 4 அப்படின்னு அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர் பேஸ்டாகவும் நமக்கு வருவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பரும் நமக்கு என்ன சொல்லணும்னா 2க்கு 1ங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2க்கு 1 அப்படிங்கிற நம்பர் எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, பி போர்டு 3ஆம் நம்பர் வந்து 6க்கு 3 அப்படிங்கிற நம்பரும், அது 4க்கு 3ங்கிற நம்பரும், அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. 2 நம்பருமே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தா நம்ம ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும். செமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு என்ன நம்பரை கொடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் தான் கொடுக்கணும். ஏன் 2ஆம் நம்பர்? இது பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் வருது. ஆனால் 2ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 2, 4, 4ன்னு வரணும். எப்படி கணக்கு வருதுன்னா 2, 4, 4 சரிங்களா? 2, 4, 2 அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு ஏற்கனவே அந்த மாதிரி 2, 4, 4 வந்துச்சு இல்லையா? அப்போ அதே மாதிரி 2, 4, 2 அப்படி அதே கணக்கு தான் நமக்கு வருது. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணலாம். அங்கே இருக்குல்ல இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் என்ன இருக்குது? 4, 2, 4 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு மறுபடியும் என்ன நம்பர் வரணும்? 2, 4, 2 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்போ அந்த நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு கணக்கு சுத்தமாக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு பேசிக்காக அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர், 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2, 4, 2 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே நமக்கு மறுபடியும் 2ஆம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 248ங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எங்கெங்கே 248 இருக்குன்னா எங்கே இருக்குது பாருங்கள். 248 இந்த 248 தான் நம்ம இங்கே 8ஆம் நம்பர் வச்சு 248 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. மேலே வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க, கீழே வந்து 4ஆம் நம்பர் கொடுத்தாங்க. கீழே வந்து சி போர்டில் வந்து நமக்கு 9க்கு 4 கொடுப்பாங்க, 8 கொடுப்பாங்களான்னா மேபி கொடுக்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 9க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. 9, 8, 3ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம்னா 9, 8 அப்படிங்கிற 2 நம்பர் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு மேலே 0 கொடுத்துருக்காங்க. 0, 9, 8 அதான் வருது. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இருந்த இடத்துக்குங்க தான் நம்ம கணக்கு சொல்கிறோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 0க்கான பேஸை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பேசிக்காகவே வரணும். அப்படின்னா 430 அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் 0 இருக்குது. அதே மாதிரி வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர்லேயே ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த வாரம் நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே ஒரு 0 இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும். அது போக நாளானைக்கு வரக்கூடிய இதுலேயும் நமக்கு 0 இருக்குது. இப்போ 0க்கான வாய்ப்புகள் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே வருது. அதை எதுவும் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.